who gives me life. O God, my rock, I cry, why have you forgotten me? Why must I wander around in grief, oppressed by my enemies? Amen. சங்கீதம் 42 அதிகாரம் வசனம் 8-9. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியாக எழுந்து நின்று நம் தேவனை நோக்கி பார்ப்போமாக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, அப்பா நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே நன்றி 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 இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. முதலாவது நம் தேவனை நோக்கி நன்றி செலுத்துவோமாக. அப்படியாக நம் தேவனை நோக்கி நன்றி செலுத்துவோமாக. எல்லா சூழ்நிலையும் நம் தேவன் நம்மளை பாதுகாத்து இன்னறுவலையில் நம்மளுக்கு இணைக்க வைத்ததுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோமாக. அப்படியாக தேவனை நோக்கி இந்த வேலை நன்றி செலுத்துவோமா. ஹுரபா ஷிகரேன் தலரபு ஷரரபரே பெரியந்தலர ஹிரியந்தலரபு ஷரரபரே கரேந்தலரப குரரபரே பெரியந்த ஷரரபரே பெரியந்தலர குரரப ஷிகரேன் தலர குரரபப. ஆவியானவரே மே துதிக்கிறோம் அப்பா. அப்பா மே துதிக்கிறோம் ஆவியானவரே. அப்படியாக உங்கள் நாமத்தை சொல்லி ஆண்டவரே அப்பா இந்த வட்டாரம் முழுதும் நாங்கள் நடந்து வந்தோம் ஆண்டவரே. உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்தணும் ஆண்டவரே. பானீர் எங்களோடு வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ ரபரபரே பெரியந்தலரரரா. அப்பா இந்த நாலு ஆண்டவரே அப்பா இந்த வேலை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆவியானவரே. அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. நீர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் துதிக்கு பாத்திரர் ஆவியானவரே. துதிக்கு பாத்திர மகிமையுமக்கே எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும். மறுபடியும் சொல்லுமா. துதிக்கு பாத்திர. துதிக்கு பாத்திர. ஹல்லேலூயா. மகிமையுமக்கே. நன்றி சொல்றோம் அப்பாவியானவரே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போ. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும்
செலுத்தும் ஆவியானவரே. ரபஷிகரேந்தல ரபுஷர ரபபபா. அப்பா நீர் பெரியவர் ஆண்டவரே. எங்கள் கரங்களை உயர்த்தி நாங்களுமே துதிக்கிறோம் ஆவியானவரே. அப்பா நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆவியானவரே. நன்றி சொல்லுகிறோம் ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக இருக்கீங்களா? கர்த்தருக்காக ஒரு பலத்த கரங்களை தட்டுவோமாக. அப்படியாக நம் இயேசுராஜன் நம் இடத்தில் வந்து விட்டார். ஆமென். ஓசானா ஓசானா என்று சொல்லி நாம் தேவனை துதிப்போமாக. ஹல்லேலூயா. இயேசுராஜன் வந்து விட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்து விட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. ஓசன்னா 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 ஓசன்னா. இயேசுராஜன் வந்து விட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்து விட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இருளான உன் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இருளான உன் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இயேசுவின் பேரொளி நம்மில் வீச எழுந்து ஜொலித்திடுவோம். இயேசுவின் பேரொளி நம்மில் வீச எழும்பி ஜொலித்திடுவோம். இயேசுராஜன் வந்து விட்டால் நம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்து விட்டால் நம் கூடும் இந்த இடத்திலே. சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பயந்து ஓடிடுதே. நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பயந்து ஓடிடுதே. இயேசுராஜன் வந்து விட்டால் நம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்து விட்டால் நம் கூடும் இந்த இடத்திலே. அந்தகார வல்லமை முறிந்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். அந்தகார வல்லமை முறிந்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். கர்த்தரின் கரத்தால் கட்டுக்கள் எல்லாம் அறுக்கப்படுகிற. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரின் கரத்தால் நன்றி இயேசுவே அறுக்கப்படுகிறதே. இயேசுராஜன் வந்து விட்டால் நம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்து விட்டால் நாம் கூடும் இந்த இடத்திலே. ஆவின் வல்லமையில் நம்மிலே இப்போ அளவில்லாமலே ஊற்றுகிறார். ஆவின் வல்லமை நம்மிலே இப்போ அளவில்லாமலே ஊற்றுகிறார். ஆனாலும் நாமும் கொழுந்திட்டு எரிய அக்கினி இறங்கிடுதே. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. அக்கினி இறங்கிடுதே. இயேசுராஜன் வந்து விட்டால் நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்து விட்டால் நாம் கூடும் இந்த இடத்திலே. சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பயந்து ஓடிடுதே. நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பயந்து ஓடிடுதே. இயேசுராஜன் வந்து விட்டால் நம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்து விட்டால் நம் கூடும் இந்த இடத்திலே. ஓசன்னா 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 ஓசன்னா. இயேசுராஜன் வந்து விட்டால் நம் கூடும் இந்த இடத்திலே. 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 இயேசுராஜன்
வந்துவிட்டால் நாம் கூடும் இந்த இடத்திலே. இசுராஜன் வந்துவிட்டால் நாம் கூடும் இந்த இடத்திலே. நன்றி ஆவியானவரே. அப்பா நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆவியானவரே. நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. நீங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறீர் ஆவியானவரே. சாத்தானை ஜெயித்த சர்வ வல்லமுள்ள தேவன் ஆவியானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு கிறிஸ்துக்குள்ளார வாழ்றோம் என்னைக்குமே எங்களுக்கு வெற்றி உண்டு ஆண்டவரே. உம்மிடத்தில் வாழுகிற என்னைக்குமே எங்களுக்கு வெற்றி சமாதானம் உண்டு ஆண்டவரே, சந்தோஷம் உண்டு ஆண்டவரே. அப்பா நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசானா பாடிடுவேன், நான் ஓசானா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. 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 வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சாத்தானே அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானே அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன், சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார்.
உமக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம் ஆவியானவரே. அப்பா, எங்களுக்கு தோல்வி இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு வெற்றி உண்டு ஆண்டவரே, எங்களுக்கு வெற்றி உண்டு ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு தோல்வி இல்லை ஆண்டவரே, நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்கள் முன் செல்லுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு தோல்வி இல்லை ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு வெற்றி உண்டு ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவோமா? இயேசுவின் நாமத்தில் வெற்றி உண்டு என்று சொல்லுவோமா? இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு வெற்றி உண்டு, எங்களுக்கு தோல்வி இல்லை, எங்களுக்கு வெற்றி என்று சமாதானம் என்று சொல்லுவோமாக. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவர். நாங்கள் துதிக்கிறோம் ஆவியானவர், நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவர். பானீர் எலியாவின் தேவன் ஆண்டவர், நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவர். நாங்கள் ஜெபிக்க 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 ஆண்டவரே, எங்களுக்கு பதில் அழைக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களுக்கு குரலை கேட்கிற தேவன் ஆண்டவரே, நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆவியானவரே. Thank you Jesus. Hallelujah. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாதாளின் படைகளை எரித்திடுவேன், நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாதாளின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் நம் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. நன்மலை மாறி கீழ் தட்டி படுத்தாலும் வார்த்தை தேவன் நம்மை பின்தொடர்வார். நன்மலை மாறி கீழ் தட்டி படுத்தாலும் வார்த்தை தேவன் நம்மை பின்தொடர்வார். கடலின் அலை நோக்கி குதித்தாலும், கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார், என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேரித் ஆற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவன் அது நமக்கு உண்டு. கேரித் ஆற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவன் அது நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், நான் பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன்.
அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே, 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாதாளின் படைகளை எரித்திடுவேன். ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலின் படைகளை எரித்திடுவேன். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, 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 எங்கள் அக்கினி ஜுவாலையே, எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஹல்லேலூயா. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவரே, என் தலை அசைக்கிற தேவன் ஆண்டவரே, அசைவாடும் அனலாக்கும் இப்பொழுது தேவனுடைய எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எங்கள் அக்கினி ஜுவாலையே, எங்கள் அக்கினி ஜுவாலையே. நன்றி ஆவியானவரே, துதிக்கிறோம் ஆவியானவரே. பா நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவரே, நீர் தலை அசைப்பீர் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஆவியானவரே. அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. நீர் யோசனையில பெரியவர் ஆண்டவரே, நீர் செயல்களில் வல்லவர் ஆண்டவரே. ஓசானா ஓசானா என்று சொல்லி ஆண்டவரே உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. இந்த வேளையில் அப்படியாக ஜெபம் சிந்தையோடு இருந்து அப்படியாக தேவனை மாத்திரம் நம்ம துதிப்போமாக. நம்ம சிந்தனையில் என்ன இருந்தாலும் எல்லாவற்றிலும் எடுத்து போட்டு
தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து இந்த வேளையில் ஆராதிப்போமாக. நம் தேவன் யோசனையில பெரியவராக இருக்கிறார். நன்றி சொல்லுவோமாக. Thank you Lord. யோசனையில் பெரியவரே அப்படியாக ஆராதிப்போமா. ஆராதனை செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே. ஓசானா 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 ஓசானா. அப்படியே கரங்களை உயர்த்தி உன்னத தேவனே, உன்னத தேவனே. ஓசானா ஓசானா ஓசானா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. கண்மணி போல் காப்பவரே, காக்கிற தேவனாகிற ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா ஓசானா உன்னத தேவனே, உன்னத தேவனே. ஓசானா 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 ஓசானா. ஹல்லேலூயா. ஓசானா உன்னத தேவனே, உன்னத தேவனே. ஓசானா ஓசானா ஓசானா. சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை. சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா ஓசானா உன்னத தேவனே, உன்னத தேவனே. ஓசானா 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 உன்னத தேவனே, உன்னத தேவனே. ஓசானா ஓசானா ஓசானா. வழி நடத்தும் விண்மீனே, ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடி வெள்ளியே, ஆராதனை
ஸ்தோத்திரமப்பா. நன்றி ஆண்டவரே. ஒளி வீசும் விடி வெள்ளி Hallelujah. Thank you, Jesus. ஆராதனை ஆராதனை ஓசானா ஓசானா உன்னத தேவனே உன்னத தேவனே ஓசானா 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 அப்படியே தேவனை துதிப்போமா? ஓசானா என்று சொல்லி தேவனை ஆராதிப்போமா? உன்னத தேவனே ஓசானா 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 உன்னத தேவனே உன்னத தேவனே ஓசானா 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 உன்னத தேவனே உன்னத தேவனே ஓசானா 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 Hallelujah, 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 தேவனே. உன்னத தேவனே ஓசானா 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 உன்னத தேவனே உன்னத தேவனே ஓசானா 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 உன்னத தேவனே உன்னத தேவனே ஓசானா 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 உன்னத தேவனே உன்னத தேவனே ஓசானா 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 உன்னத தேவனே ஓசானா 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 உன்னத தேவனே உன்னத தேவனே ஓசானா 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 பரிசுத்தாவினரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. நீர் எங்க மத்தியில் இருக்கிற ராஜாவே. அப்பா நீர் எங்க மத்தியில் இருக்கிற ஆண்டவரே. எங்க நடுவில் நீங்க இருக்கிற ராஜாவே. இத்தனை நேரத்தில் ஆண்டவரே எவ்வளவு வினாடிகள் ஆண்டவரே நாங்க உண்மை விட்டு விலகி போயிருந்தாலும் ஆண்டவரே உண்மை விட்டு நாங்க தூரம் போயிருந்தாலும் ராஜாவே நீங்க ஒரு நாளும் எங்களை கைவிடாத தேவனா இருக்கிற ஆண்டவரே. எங்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா நாங்க தடிக்க விழுவாம கூடியும் எங்களை பாதுகாக்கிறீர் ஆண்டவரே. எங்களை உள்ளம் கையில உறைஞ்சி வச்சு எங்களை பார்த்து கொண்டிருக்கீர் ஆண்டவரே. என் பிள்ளை என் மகள் சொல்லி நீங்க பார்த்து கொண்டிருக்கீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை தேடாத நேரத்துல கூடிய ஆண்டவரே நீர் எங்களை தேடி வரீர் ஆண்டவரே. நீர் என்னை தேடி வரீர் ஆண்டவரே. பயப்படாதே கலங்காதே நான் உன் தேவனாக கர்த்தராக இருக்கேன்னு சொல்லி எங்களோடு பேசி கொண்டிருக்கீர் ஆண்டவரே. அப்பா அந்த நேரத்தில் ஆண்டவரே உங்க சமூகத்துக்கு நாங்க வந்திருக்கோம் ஆண்டவரே. உங்க சமூகத்தில் நாங்க நிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா இங்க எல்லாரும் ஆண்டவரே உம்மை உணரணும் ஆண்டவரே. உம்மை பார்க்கணும் ஆண்டவரே. உங்க குரலை கேட்கணும் ஆண்டவரே. அப்பா நாங்க உம்மை குரலை கேட்கணும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. கண்மணி போல் காப்பவர்
யாருமே நம்மள கண்மணி போல பார்த்ததில்லை. நம்மளை ஏமாத்துறவங்க தான் இருக்காங்க தவிர நம்மள கண்மணி போல பார்த்த தேவன் கழுகு போல சுமப்பவரே கழுகு போல ஆராதனை ஆராதனை கண்மணி போல் எங்களை கண்மணி போல பார்த்தவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை ஹோசானா. ஹோசானா எல்லாரும் ஒரு மனமாக குரல் உயர்த்தி ஹோசானா என்று உன்னத தேவனே எல்லாரும் உலகத்தை மறந்து நம்ம சூழ்நிலையை மறந்து நம்ம பிரச்சனையை மறந்து ஹோசானா 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 பரிசுத்த தேவனே உம்மை தொழுகின்றோம் ஆண்டவரே. ஹோசானா உன்னத தேவனே உம்மை உயர்த்துகின்றோம் ஆண்டவரே. உன்னத தேவனே நாங்களும் தேவத்துவம் ஹோசானா 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 உன்னத தேவனே உன்னத தேவனே ஹோசானா ஹோசானா அப்பா எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளை உடைங்க ஆண்டவரே. உம்மை மட்டும் தான் நம்புறோம் ஆண்டவரே. உம்மை எல்லாமே எங்களுக்கு வேற யாரும் உண்டு ஆண்டவரே. நீர் இல்லாம எங்களுக்கு வேற யாரும் உன்னத இல்ல ஆண்டவரே. தேவனே ஹோசானா 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 செலுத்துகின்றோம் ராஜாவே. உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. இந்த ஆராதனை வேலையில எங்களோட அசைவ நீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்க கட்டுகளை உடைச்சிரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்க போராட்டத்திலிருந்து விடுதலை தந்திரே நன்றி ஆண்டவரே. எங்க பலவீனத்தில் பலனை தந்திரே உமக்கு நன்றி ஆண்டவரே. சுகம் இல்லாதவங்களுக்கு சுகத்தை கொடுத்திரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீரே எங்க தேவன் ஆண்டவரே. நாங்க உம்மை துதிப்போம் ஆண்டவரே. நாங்க உம்மை ஆராதிப்போம் ஆண்டவரே. அப்பா எங்க இந்த துதி வேலையில எங்களோடு இடைப்பட்டக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேலையில் ஆண்டவரே சபையாரோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்குறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் செய்த தப்பு தவறுங்களை மன்னிங்க ராஜாவே. எங்களோட குற்றங்களை மன்னிங்க கத்தாவே. எங்களோட மீறுதலை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா எத்தனையோ தடவை நாங்கள் உண்மை துக்கப்படுத்தியிருக்கோம் ஆண்டவரே. உங்களை மறந்து நாங்கள் வாழ்ந்திருக்கோம் ஆண்டவரே. ஏனோ தானோன்னு வாழ்ந்திருக்கோம் ஆண்டவரே. நீங்கள் இல்லாத போல வாழ்ந்திருக்கோம் ஆண்டவரே. எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்களை மன்னிங்க ஆண்டவரே. உச்சம் தள்ளிருந்து உள்ளம் கால் வைக்கும் மன்னிங்க ஆண்டவரே. உமக்கு விரோதமான காரியம் செஞ்சு எங்களை மன்னிங்க ஆண்டவரே. துணிகரமா பாவம் செஞ்சதா மன்னிங்க ஆண்டவரே. யாருக்கோ தெரியாதுன்னு சொல்லி பாவம் செஞ்சதை மன்னிங்க ஆண்டவரே. யாரு பார்க்கறா என்னன்னு சொல்லி பாவம் செஞ்சதா மன்னிங்க ஆண்டவரே. அப்பா எங்களை கழுவி எடுங்க ஆண்டவரே. எங்களை கழுவி எடுங்க கத்தாவே. எங்களை கழுவி எடுங்க ராஜாவே. உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசு நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ராஜாவே. அப்பா இந்த சாயங்கால வேளத்தில் ஆண்டவரே நாங்கள் இஸ்ரேலை கண்ணோக்கி பார்க்குறோம் ராஜாவே. இஸ்ரேல் சமாதானத்துக்காக ஜெபிச்ச சொல்லிங்க அல்லவா ஆண்டவரே. ஜெருசலேம் பட்டணத்துக்காக சமாதானத்துக்காக ஜெபிக்க சொன்னீங்க அல்லவா ஆண்டவரே. இப்பொழுதே நாங்கள் சபையார் எல்லாம் சேர்ந்து ஆண்டவரே கைகளை உயர்த்தி நாங்கள் இஸ்ரேலை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரேலுக்கு சமாதானத்தை கூறுகின்றோம் ஆண்டவரே. அப்பா இஸ்ரேலுக்கு சமாதானம் ராஜாவே. அப்பா இஸ்ரேலுக்கு விரோதமாக வருகின்ற எல்லா தேசமும் சமாதானமாக ஆகணும் ஆண்டவரே. அப்பா யுத்தத்தை நிப்பாட்டணும் ஆண்டவரே. அப்பா இது கடைசி காலமாக இருந்தாலும் ஆண்டவரே நீ மனம் இறங்குற தேவன் அல்லவா ஆண்டவரே. அப்பா சின்ன குழந்தைலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் அழிந்து கொண்டிருக்காங்க ஆண்டவரே. யுத்தத்தில் அழிந்து கொண்டிருக்காங்க அப்பா. அப்பா மனுஷனுங்களை உயிரை எடுக்கிறதுக்கு மனுஷனுங்களுக்கு அதிகாரம் இல்லை ஆண்டவரே. நீரே அதிகாரம் உள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா நீர் அன்பான தேவன் ஆண்டவரே. நீ நேசிக்க கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. நேசிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசத்தை மேலே அப்பா சமாதானத்தை சந்தோஷமும் ஆண்டவரே. அப்பா ரட்சிப்பு அலை அங்கே ஊற்றப்படுறதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசத்துக்காக வருகிறோம். மலேசியா தேசம் நல்ல தேசம் எங்களை கொடுத்தக்காக நன்றி. இந்த தேசத்தில் அப்பா உம் நாமத்தை சுமந்து வர்றதுக்கு சபைகளை கொடுத்தக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் போராட்டமும் நீ அறிந்திருக்கீர் ஆண்டவரே. எல்லாம் பாவத்தையும் மன்னிங்க கத்தாவே. அப்பா இந்த தேசத்தில் எங்களை வச்சக்காக உமக்கு நன்றி. விசேஷமாக தைப்பிங் பட்டணத்தில் எங்களை இந்த சபையில் வச்சக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதை சபை கொண்டு நீ பெரிய காரியங்கள் செய்து கொண்டிருக்கீர் ராஜாவே. உமக்கு நன்றி. இந்த சபைக்கு வந்துட்டு போகிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க ஆண்டவரே. இந்த சபைக்கு வந்துட்டு போகிறவங்க சுகம் அடைவாங்க ஆண்டவரே. இந்த சபைக்கு வந்துட்டு போகிறவங்க அப்பா தேவனே உண்மை காண்பாங்க ஆண்டவரே. இந்த சபைக்கு வந்துட்டு போகிறவங்க உங்கள் குரலை கேட்பாங்க ஆண்டவரே. இந்த சபைக்கு வந்துட்டு போகிறவங்க வாழ்க்கை மாறும் ஆண்டவரே. அப்பா எல்லாத்தோட தலையெழுத்து மாறப்படும். ஏன்னா நாங்கள் நம்புறது தேவாதி தேவன் கத்தாதி கத்தர் இயேசு கிறிஸ்துவ ஆண்டவரே. அப்பா உண்மை தவிர எங்களுக்கு வேற எந்த கேடகமும் இல்லை ஆண்டவரே. அப்பா மனுஷனுங்கள் எதோ நம்பலாம் ஆண்டவரே. ஆனால் நாங்களோ கத்தாதி கத்தர் ராஜாதி ராஜா உலகத்தை சிருஷ்டித்தவன் நம்புகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் இப்போது இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசு நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஏசப்பா நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லுவாங்க. பரமண்டத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு நீ தாரும். எங்கள் கடனாளிகளை எங்களுக்கு மன்னிப்பது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்மைகளே, ஆமீன். ரெண்டு வேகமாக நம்ம ஸ்கிரிப்சர் ரீடிங்குள் கடந்து செல்வோம். ஆண்டவர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்படியாக வேத வாசிப்புக்குள்ளாக கடந்து செல்வோம். இன்றைய வேத வாசிப்புக்கு என்று எடுக்கப்பட்ட வேத பகுதி யோவான் புஸ்தகம் 12வது அதிகாரம் வசனங்கள் 12 தொடங்கி 19 வரை. தமிழ் மொழியில் மிஷலாகி நான் வாசிப்பேன். ஆங்கில மொழியில் என்னை தொடர்ந்து ஷெர்லி அக்கா வாசிப்பார்கள். இப்பொழுது அனைவரும் எழுந்து நின்று தேவனுடைய வார்த்தையை ஆசாரிப்போமாக. John chapter 12, verse 12 to 19. The next day, the news that Jesus was on the way to Jerusalem swept through the city. A large crowd of Passover visitors took palm branches and went down the road to meet him. They shouted, "Praise God! Blessings on the one who comes in the name of the Lord! Hail to the King of Israel!" Jesus found a young donkey and rode on it, fulfilling the prophecy that said, "Don't be afraid, people of Jerusalem. Look, your king is coming, riding on a donkey's colt." His disciples didn't understand at the time that this was a fulfillment of prophecy. But after Jesus entered into his glory, they remembered what had happened and realized that these things had been written about him.
Many in the crowd had seen Jesus call Lazarus from the tomb, raising him from the dead, and they were telling others about it. That was the reason so many went out to meet him, because they had heard about this miraculous sign. Then the Pharisees said to each other, "There's nothing we can do. Look, everyone has gone after him." Amen. யோவான் 12வது அதிகாரம் வசனங்கள் 12 தொடங்கி 19 வரை. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோல்களை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசானா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும், சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்தில் அறியவில்லை. இயேசு மகிமையடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையில் இருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அப்பொழுது பரிசேயர் ஒருவரையொருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவருக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். ஆமேன். அனைவரும் அமர்ந்து கொள்ளுங்கள். அப்படியாக பிரேஸ் இமானுவேல் அசெம்பிளி தைப்பிங்க்கு வருகை தந்திருக்கிற அனைத்து அங்கத்தினரையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். அப்படியாக முதலாவது அனைவரும் உங்கள் கை தொலைபேசிகளை அடைத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்து விடுங்கள் அல்லது சைலண்ட் மோட்டில் போட்டு விடுங்கள். ஏனெனில் ஆராதனை நேரத்தில் நம் கை தொலைபேசி அசட்டியாக இருக்காதபடிக்கு அதை பயன்படுத்தாதபடி நம்ம காத்துக்கொள்வோமாக. தொடர்ந்து இந்த வார ஜெபகவனத்திற்கு செல்வோம். இந்த வார ஜெபகவனம் சன்வே சபையிலிருந்து மூப்பர் மற்றும் திருமதி மைக்கேல் வாசு அவர்களின் குடும்பத்தாருக்காகவும் மற்றும் திருமதி சாந்தி ஜேக்கப் அவர்களின் குடும்பத்தாருக்காகவும், கிளாங் சபையிலிருந்து திருமதி சந்தன சாமி அவர்களின் குடும்பத்தாருக்காகவும், சத்யாலாம் சபையிலிருந்து திருமதி மேத்யூ அவர்களின் குடும்பத்தாருக்காகவும், பஹாசா சபையிலிருந்து சகோதரி ரொமேலினா அவர்களின் குடும்பத்தாருக்காகவும் மற்றும் டைப்பிங் சபையிலிருந்து திருமதி ஜோசப் நவா அவர்களின் குடும்பத்தாருக்காகவும், இவை அனைத்து குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கத்தக்கதாக சாமல் அன்னை அழைக்கிறேன். சோசரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. அப்பா அந்த வேலையில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த வேலையும் தகப்பனே, அப்பா அந்த புல்லட்டினில் போட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் வருகிறேன் ஆண்டவரே. அப்பா ஒரு குடும்பத்தும் ஆண்டவரே, அப்பா நீங்கள் ஆசைத்து கொண்டு வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு குடும்பத்து மேலேயும் ஆண்டவரே, அப்பா உங்களோட கரம் இருக்கட்டும் அப்பா. அப்பா அவங்க வீட்டில் ஆண்டவரே, அப்பா தண்ணியும் அப்பவும் குறையாத படிக்க ஆண்டவரே, அப்போ நீங்கள் ஆசீர்வாதியும் அவங்களோட தேவைகள் ஆண்டவரே, அப்போ நீங்கள் காத்துக்கொண்டு வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு தேவையும் சந்தியும் ஆண்டவரே, அப்போ அவங்க கூட இருந்து வழி நடத்துங்க. எங்கே போனாலும் ஆண்டவரே, அப்போ அவங்கள பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன். அப்படியாக இன்று நாம் குருத்தோர் ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசு எருசலேமுக்கு வந்த நாளை நாம் நினைவு கூறுகிறோம். அப்படியாக தொடர்ந்து வருகிற 2ஆம் தேதி 4ஆம் மாதம் வியாழக்கிழமை மவுண்டி தர்ஸ்டே நடைபெறும் மாலை 7 மணிக்கு சபையில். அதைத் தொடர்ந்து குட் ஃப்ரைடே வருகிற 3ஆம் தேதி 4ஆம் மாதம் வெள்ளிக்கிழமை சபையில் 7 மணிக்கு ஆராதனை நடைபெறும். அதைத் தொடர்ந்து 5ஆம் தேதி 4ஆம் மாதம் ஞாயிற்றுக்கிழமை ரெசரக்ஷன் சண்டே உயிர்த்தெழுதலின் ஞாயிறு ஆராதனை சபையில் காலை ஆராதனையாக நடைபெறும். மாலை ஆராதனை அந்த அன்று இருக்காது. 8:30 மணிக்கு காலையில் எல்லோரும் கூடிவிட வேண்டும். நம்மளுடைய ஆராதனை 8:30 மணிக்கு ஆரம்பிக்கப்படும்.
இதைத் தொடர்ந்து பிரேஸ் இமானுவல் அசம்பிளி ஃபுட்சல் டோர்னமெண்ட் வருகிற 11ஆம் தேதி 4ஆம் மாதம் சனிக்கிழமை மதியம் 3 மணிக்கு சன்வேல நடைபெறுகிறது. இதை குறித்து மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள நீங்கள் இமானுவல் அண்ணனை நாடலாம். இப்படியாக தொடர்ந்து இந்த வார நிகழ்ச்சிக்கு கடந்து செல்வோம். வருகிற புதன்கிழமை மாலை மணி 8 மணிக்கு நம் சபையில் திருச்சபை ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் நடைபெறுகிறது, வந்து கலந்து கொள்ளுங்கள். இதைத் தொடர்ந்து வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு பாதம் கழுவுதல் வியாழன் நடைபெறும். அதைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே நடைபெறும் 7 மணிக்கு சபையில். மற்றும் சனிக்கிழமை ஆராதனை பயிற்சியும் தேவாலயம் சுத்தம் செய்தலும் நடைபெறும். அதைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுதலின் ஞாயிறு ஆராதனை, காலை ஆராதனை மட்டுமே. காலை 8:30 மணிக்கு நம்ம ஆராதனை ஆரம்பிக்கப்படும். அப்படியாக நேரத்தை கடத்தாதபடிக்கு நம்ம மத்தியில் இருக்கிற இமானுவல் அன்னை தேவ வார்த்தை கொண்டு வரும்படியாக அழைக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? எல்லாம் டயர்டாயிட்டீங்களா? சத்தமே காணோம். இன்றைக்கி நம்ம ஆல் நைட் சர்வீஸ் 10 மணிக்கும் சர்வீஸில் இருக்க போகிறோம். நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஐ இன்றைக்கி நிறைய தடை, ஆனாலும் அழகாக செம்மையாக அழகாக ஆண்டவர் முடிச்சு கொடுத்தார். நீங்கள் வெதரை பார்த்தாலே பாருங்கள், காலையிலேருந்து கொளுத்திட்டு இருந்துச்சு வெயில், லைட்டாக மழை பெஞ்சு கொஞ்சம் சில்லுனா வந்துச்சு. நம்ம வரும்போது கொஞ்சம் வெயில் வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நம்ம சுற்றிட்டு வரும்போது இங்கேருந்து ஆரம்பிக்கும் போது கரெக்டான வெயில். மழை வந்துச்சு, ஆனால் சிரிச்சிட்டு போயிடுச்சு. அழகா மழை கூடயும் இல்லை, நம்ம மேலே பட்டுச்சானே தெரில. உண்மையா இல்லையா? நம்ம முன்னுக்கு பெஞ்சிச்சு, நம்ம மேலே பட்டுச்சானு தெரில. ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்தோம், வந்துட்டு உள்ளே போகும்போது டக்கு டக்கு டக்குன்னு மழை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஆண்டருக்கு நன்றி சொல்லாமா? ஆண்டர் செல்வியன்ட்டையும் ஆண்டர் பாதுகாத்தார். அப்புறம் நம்ம மத்தியில் ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களும் இன்றைக்கி வரணும்னு சொல்லி அவ்வளோ தடையில் கடந்து அப்பயும் வந்து சேர்ந்துட்டாங்க. நம்ம ஆண்டர் கொஞ்சம் நேரம் நன்றி சொல்லாமா? பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கி எங்களுக்கு எங்கள் கண்கள் முன்னுக்கு ஆண்டவரே நிறையா சாட்சிகள் காட்டினீர் ஆண்டவரே. நீ நல்ல தேவன் ஆண்டவரே, எங்களை கைவிடாத தேவன் நீர் ஆண்டவரே. எப்போதும் எங்களை நீங்கள் பத்திரமாக பாதுகாக்கிறீர் ஆண்டவரே. ஒரு சேதம் இல்லாமல் எங்களை பாதுகாக்கிறீர் ஆண்டவரே. நீ எங்களோட நல்ல தகப்பன் ஆண்டவரே. நாங்கள் தான் அப்பா குறைகள் பார்த்து முனவி கொண்டு இருக்கோம், பயந்து கொண்டு இருக்கோம், ஐயோ ஐயோன்னு சொல்கிறோம் ஆண்டவரே. ஆனால் நீங்கள் ஆண்டவரே எல்லாத்தையும் அழகாக செம்மையாக முடித்து கொடுக்கிறீர் ஆண்டவரே. உங்களை நம்புகிற ஜனங்களை நீ எப்போதும் கைவிடல் ஆண்டவரே. அப்பா, இந்த நிமிஷம் சபையார நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஆண்டவரே, இன்றைக்கி நடந்த செல்வி என்கிட்ட இருக்கிற விபத்து ஆண்டவரே, அவங்கள பாதுகாத்தக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு பாதிப்பு இல்லாமல் அவங்கள அழகாக சபைக்கு வர வச்சிரிய நேரத்தோடு வர வச்சிங்க வேறு ஆண்டவரே. அவங்க ஆண்டவரே எங்கள் கூட நடக்கும்போது பாட்டும் பாடினாங்க ஆண்டவரே, அதுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. அப்பா, இது வெளியே நாங்கள் அந்த ஆக்சிடென்ட் படத்தை காட்டினா கூட யாரும் நம்ப மாட்டாங்க ஆண்டவரே. ஆனால் நீங்கள் செய்த கரம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது எல்லாம் அன்றே உங்கள் செயல் ஆண்டவரே, நீங்கள் நடத்துனீங்க ஆண்டவரே. எங்கள் கூட ஒரு அக்கா வந்திருக்காங்க ஆண்டவரே, அவங்க கூடயும் சபைக்கு இன்றைக்கி வர்றதுக்கு பல தடை சொன்னாங்க ஆண்டவரே. ஆனாலும் கரெக்டாக நேர்த்தியாக வந்து சேர்ந்துட்டாங்க ஆண்டவரே. அதுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்று சொல்ல ஆண்டவரே. சுதாக்கா காலையில் மோட்டர் பம்ப் செட் சொன்னாங்க ஆண்டவரே, அவங்களும் இன்றைக்கி சபைக்கு நீ கொண்டு வந்துட்டீர் ஆண்டவரே. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ வல்லவர் ஆண்டவரே. அப்பா, நீ எங்களோடு இருக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களை நடத்துகின்ற தேவன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் வார்த்தையை தியானிக்கும் போது, வார்த்தையை பார்க்கும் போது எங்களோட பேசுங்க. சிறிய காரியமாக இருந்தாலும் எங்கள் இருதயத்தில் தெளிவாக பேசுங்க ஆண்டவரே. நீங்கள் பேசுகிறது தான் ஆண்டவரே நாங்கள் வாழ முடியும் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. இந்த வாரம் நம்மளுக்கு வந்து பரிசுத்த வாரம். ஆமீன். நாளைக்குலேருந்து தொடரும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வைக்கும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்தல் பண்டிகை. ஃப்ரைடே வந்து குட் ஃப்ரைடே. எல்லாம் மறக்காமல் சர்ச்சுக்கு வந்துடுங்க. காமேஸ் கூடயும் நம்மளுக்கு சர்வீஸ் இருக்குது. காமேஸ் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, மோடி தேர்ஸ்டே இருக்குது, கால் கழுவுற பாதம் இருக்குது. எல்லாம் வந்துடுங்க 7 மணிக்கு. காமேஸ் 7 மணிக்கு, குட் ஃப்ரைடே 7 மணிக்கு. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்வீஸ் மட்டும் தான் இருக்குது, மாலை சர்வீஸ் இல்லை. எல்லாம் நல்லா கேளுங்க. மத்தியானம் சர்வீஸ் இல்லை, காலையில் வந்துடுங்க எல்லாரும். காலையில் 9:30 மணிக்கு. சண்டே ஸ்கூலும் இல்லை. காலையில் 9:30 மணிக்கு.
அல்லேலூயா. எல்லோரும் வந்துடுங்க, மறந்துடாமல். நம்மளுக்கு வந்து அந்த நாள் வந்து நம்மளுக்கு வந்து எம்பலப் கொடுக்கப்படும். எம்பலப் கொடுக்கப்பட்டோன்னே நம்ம இறுதியத்தில் ஆண்டர் ஏவுனார் சொன்னாக்கா நம்ம ஒஃபரிங் அதெல்லாம் வந்து அந்த எம்பலப்பில் நம்ம ஆண்டருக்கு படிக்கலாம். அல்லேலூயா. இன்றைக்குள்ள வார்த்தைக்குள்ள நம்ம கடந்து செல்வோம். இன்றைக்கி வந்து பாம் சண்டேன்னு சொல்லுவாங்க, அதாவது குருத்தோல் ஞாயிறு. இந்த ஞாயிறு எதுக்குன்னு சொன்னாக்கா, இயேசு வந்து சிலுவைக்கு போடுற முன்னுக்கு ஒரு வாரம் முன்னே ஃப்ரைடே நடந்த விஷயம். ஃப்ரைடே வந்து அவர் சிலுவைக்கு போகிறாருன்னா ஒரு 5 நாள் முன்னே நடந்த கதை தான் இந்த நாள். என்ன நாள் சொன்னாக்கா, ஆண்டவர் வந்து கழுதையில் ஏறி ஜெருசலேம் பட்டணத்துக்குள் போவார். நல்லா கேளுங்க, கழுதையில் ஏறி ஜெருசலேம் பட்டணத்துக்குள் போவார். இதுதான் அந்த கதை. ஆனால் இந்த கதையில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். இந்த கதையில் என்னென்னு ஆச்சு, என்னென்னு நடந்துச்சுன்னு சொல்லி. யார் யார் பைபிள் எடுத்து வந்திருக்கீங்களோ பைபிள் திறந்து வச்சிங்கள். மார்க் 11ஆம் அதிகாரம் வசனம் 1லேருந்து 11. மார்க் அதிகாரம் வசனம் 1லேருந்து 11. நான் ஒரு வாட்டி படிச்சிடுறீங்களாண்ணே? மார்க் 11 1லேருந்து 11. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி. நல்லா கேளுங்க. இப்போ இயேசு வந்து ஜெருசலேம் பட்டணத்துக்கு போக போகிறாரு. பெத்தனியா என்ற ஊரை நோக்கி போக போகிறாரு. அங்கே அவர் வந்து 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறி இராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள். அதாவது இயேசு சொல்கிறாரு அந்த 2 பேர்கிட்டையும், நீங்கள் போங்க, அங்கே பார்ப்பீங்க ஒரு கழுதையை கட்டி வச்சுருப்பாங்க, யாரும் ஏறாத கழுதை. நல்லா கேட்டுருங்க. இப்போயே நான் அப்புறமே நான் திரும்பி சொல்லிட்டு வந்துடுறேன். யாரும் ஏறாத கழுதை, கட்டி வைக்கப்பட்ட கழுதை, அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை அவுத்து கொண்டு வாருங்கள். ஏன் எப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இப்போ அவங்க 2 பேரும் போயிட்டு அந்த கழுதையை கழுத்தில் கட்டை அவுக்கும் போது அங்கே இருக்கிறவங்க கேட்பாங்க, ஏன் அந்த கட்டை அவுக்குறீங்கன்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டருக்கு வேணும்னு சொல்லுங்கள், அவங்க விட்டுருவாங்கன்னு சொல்கிறாரு. இயேசு சொல்கிறாரு சீஷர் 2 பேர்கிட்ட. 4ஆம் வசனம். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில், அவங்க போய் இருவழி சந்தையில் போய் ஒரு வாசல் அருகே போய் கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுதே அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போகவிட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். கழுதை குட்டி மேலே வஸ்திரத்தை போட்டு அவர் அதன் மேல் ஏறி போனார். இயேசு அது மேலே ஏறி போனார். 8ஆம் வசனம். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியில் விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசானா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவன். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஓகேண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. இந்த கதை நம்ம பார்த்தோம். இப்போ அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம செஞ்சோம். நம்ம வந்து இயேசு கழுதையில் போகல, இயேசு வந்து நம்ம கூட வந்திருந்தார். ஐ இயேசு நம்ம கூட வந்திருந்தார். இந்த கதையில் நம்ம பார்த்தோன்னு சொன்னாக்கா ஒரு 3 விஷயம் நம்ம பார்த்துட்டு 4ஆம் ஒரு விஷயம் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடுவோம், ஜெபத்தில் கடந்து செல்வோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இயேசு கூட அங்கே இருந்தது யாருன்னு சொன்னால் 12 சீஷர்கள் இயேசு கூட இருந்தாங்க. 12 பேர் இயேசு கூட இருந்தாங்க. நல்லா கேளுங்க. இயேசுக்குள்ளே 12 பேர் இருக்கும் போது வெறும் 2 சீஷர் தான் இயேசு சொல்கிறாரு போயிட்டு கழுதையை அவுத்திட்டு வாங்கன்னு சொல்லி. இதில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோன்னு சொன்னாக்கா, நான் வந்து டக்குன்னு போயிடுறேன். இதில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோன்னு சொன்னாக்கா, ஆண்டவர் என்ன வார்த்தை சொன்னாலும் நம்ம கீழ்ப்படினோம். இப்போ சும்மா வச்சிங்க, இப்போ பாஸ்டர் இருக்கார். பாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை கூப்பிட்டுட்டு சலோமி அக்கா வீட்டுக்கு
போயிட்டோன்னா அங்கே பாரு அவங்க மோட்ரு வெளியே இருக்கும், சாவியோட எடுத்துகிட்டு வந்துரு அப்படி சொன்னார்னா நான் போய் எடுத்தேன்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? தப்பு தானே இது. நான் எப்படி இருந்தாலும் சலுமையை கேட்கணும் தானே. ஆனால் இந்த இடத்துல ஏசு சீஷர்கிட்ட சொல்கிறாரு, நீ இப்போ அங்கே கழுதை ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க, நீ அவுத்து கொண்டு வான்னு சொல்கிறாரு. நீ போயிட்டு ஓனர்கிட்ட போய் கேளு, அந்த கழுதை பாய்க்க முடியுமா அப்படி சொல்லலை. அவர் எப்படி சொல்கிறாருன்னா, இப்போ கழுதையை பாரு அங்கே கட்டி இருக்கோம், இப்போ அவுத்து கொண்டு வான்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல நான் அங்கே இருந்துன்னு சொல்லியிருந்தேன். பைபிள் வந்து சீஷர் கேள்வி கேட்டாங்கன்னு ஒன்று கூடயும் இல்லை. எப்படி ஒன்று அதை போய் எடுக்க முடியும்? ஆளுங்களோட கழுதை தானே அது, யாரும் வந்து கேள்வி கேட்கல சீஷர். இதில் நம்ம என்ன கற்றுக்குறோன்னு சொன்னாக்கா, ஆண்டவர் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம கீழ்ப்படியணும். ஆமீன். என்ன சொன்னாலும் ஆண்டவர் நம்மளை போய் திருட சொல்ல மாட்டார். ஆனால் சின்ன சின்ன காரியங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு உண்மையாக இருக்க சொல்கிறது, கீழ்ப்படிய சொல்லிடுறது, இது எல்லாமே நம்ம கீழ்ப்படியணும். சின்ன பிள்ளைங்க அம்மா அப்பா கீழ்ப்படியணும், பெரியவங்க நம்மளுக்கு மூத்தவங்க கீழ்ப்படியணும், பாஸ்டர் சர்ச்சில் இவங்க என்ன சொல்கிறாங்களோ நம்ம கீழ்ப்படியணும். அதுக்கு மேலே வசனம் என்ன சொல்லுதோ கீழ்ப்படியணும். ஆமீன். பாருங்க, 12 பேரில் ஆண்டவர் 2 பேர் தான் போக சொன்னார். நீங்கள் கடைசியில் வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, கடைசி வசனம் இப்போ இந்த வசனத்தில் படிங்களே இருங்க. 11 கையில் வச்சுக்கிட்டீங்களா? கடைசி வசனம் படிக்கிறீங்கண்ணே, அந்த கதையில் உள்ள கடைசி இருங்க. 33ஆம் வசனம். இயேசுவுக்கு பிரதி உத்தரமாக, எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது இயேசு, நானும் இன்ன அதிகாரத்தினாலே. அது இல்லைண்ணே, 11 படிங்கண்ணே. 11. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான போது 12 கூட பெத்தனியாவுக்கு போனார். 12 பேரோட, அதாவது 12 பேரோட பெத்தனிக்கு போயிட்டாரு. ஸோ இயேசு கூட அங்கே இருந்தது 12 பேர். 12 பேரில் 2 பேர் தான் போக சொன்னார். அதாவது யார் நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னாக்கா, அந்த 2 பேர் கேள்வி கேட்குறவங்கள ஆண்டவரை, ஏன் போக சொல்கிறீங்க, அது கட்டி இருக்குது தானே, ஏன் அவுத்துட்டு வரணும், அந்த மாதிரி கேள்வி கேட்காதவங்க. நம்மளும் அந்த மாதிரி ஆண்டவர் கேள்வி கேட்க வேணாம். ஆண்டவர் என்ன சொன்னாலும் நம்ம செய்கிறோம். ஆமீன். அடுத்த காரியம் நம்ம யாரை பார்க்க போகிறோம் சொன்னாக்கா, அங்கே இருக்கிறவங்க எல்லாரும், அதாவது யார் சொன்னால் வசனம் 7-8 படிங்கண்ணே. அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் இப்போ நம்ம யாரை பார்க்குறோன்னா, அந்த அநேகரை பார்க்குறோம். தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். ஓகேண்ணே. அநேகர் வஸ்திரத்தை விரித்தாங்கள். அதாவது இயேசு வரும்போது, இயேசு கல்தியில் வந்துட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்கிற விலை ஓய்ந்த சட்டைன்னு சொல்லலாம் நம்ம, அவங்கள்ட்ட இருக்கிற விலை ஓய்ந்த சட்டை, மேலே போட்டுக்கிற கோட் மாரி இதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவர் வராருன்னு சொல்லி திறந்து போட்டாங்க. இயேசு வந்து கல்தியில் நடந்து வந்தார். இதில் நம்ம என்ன பார்க்கலாம் சொன்னாக்கா, நீங்கள் பழைய ஏற்பாடில் பார்த்தாக்கா நம்ம எல்லா வசனமும் பார்த்தோமா மணி ஆயிரும். பழைய ஏற்பாடில் பார்த்தோன்னு சொன்னாக்கா, 2 ராஜாக்கள் பார்க்கும்போது அந்த காலத்தில் ராஜா வந்து வரப்போகிறாரு சொன்னாக்கா, அங்கே இருக்கிற ஜனங்கள் அவங்கள்ட்ட இருக்கிற விலை உயர்ந்த ஜாமான், அவங்களோட சட்டை, ஏன்னா அந்த காலத்தில் சட்டைலாம் வந்து விலை கூடியாக இருக்கும். ஒரு கம்பிங்லேருந்து எடுத்து செஞ்ச, முடியில் செஞ்ச, அந்த புழுவில் செஞ்ச சட்டையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விலை உயர்ந்ததில் என்ன பண்ணுவாங்க, ராஜா அவனுக்கு விரித்து போடுவாங்க. ராஜா ஊர் பேசி நடந்து வருவார். ஸோ வசனத்தில் பார்க்கும்போது இயேசு வரும்போது கூடயும் அந்த இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட இருக்கிற கோட்லாம் போட்டு அவரை வர வைப்பாங்க. நம்ம வந்து இது வந்து ரெவல்யூஷனில் கூட பார்க்கலாம். ரெவல்யூஷன் 4:10 படிங்களேன். ரெவல்யூஷன் 4:10. ரெவல்யூஷன் 4:10. 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து. இதில் பாருங்க, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தங்களோட கிரீடங்கள், இந்த இடத்துல அவங்களுக்கு என்ன விலை உயர்ந்ததுன்னு சொன்னாக்கா கிரீடம். இப்போ நம்ம பார்த்தோம், அவங்க சட்டை எடுத்து வச்சாங்க. அந்த காலத்தில் உள்ளவங்க அவங்களுக்கு விலை உயர்ந்தது சட்டை, அவங்க எடுத்து வச்சாங்க. புது ஏற்பாடில் ரெவல்யூஷனில் பார்த்தோன்னு சொன்னாக்கா கிரீடத்தை கழட்டி வச்சாங்க. இப்போ நம்மள்ட்ட இருக்கிறது விலை ஓய்ந்தது என்னது, அது ஒருவேளை நம்மள்ட்ட இருக்கிற பணமாக இருக்கலாம், நம்மள்ட்ட இருக்கிற சொத்தாக இருக்கலாம், இல்லை நம்ம சேர்த்து வச்ச டிப்ளமா, டிகிரி, பெரிய பெரிய படிப்பாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவருக்கு முன்னுக்கு நம்ம போகும்போது எல்லாமே கழட்டி கீழே வச்சு ஆகணும், நம்ம தாழ்த்தி ஆகணும்.
தாழ்த்தி ஆண்டவரே என்னை தாழ்த்துறன்னு சொல்லி நம்ம தாழ்த்துறது தான் வந்து இந்த வசனத்தில் போட்டிருக்கு. அவங்க வந்து துணியை வந்து விரித்து ஆண்டவர் வர வச்சாங்கன்னா நம்ம வாழ்க்கையில் விழுந்தது என்னவா இருக்கோ அதை நம்ம தாழ்த்தி நம்ம வைக்கணும். அடுத்து நம்ம பார்த்தோம் சொன்னாக்கா இலை, அந்த வசனம் எப்படி போட்டிருக்கு 11 வேறு சிலர் மரக்கிளைகள் தரித்து வழியிலே பரப்பினார்கள். இப்போ வந்து இந்த மரக்கிளைகளை நீங்கள் பார்த்தீங்க சொன்னீங்கன்னா புது ஏற்பாடு ரெவல்யூஷன்லையும் மரக்கிளை பாய்க்கிறாங்க. ரெவல்யூஷன் 7:9 பாருங்களேனே. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள், அவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க ஆண்டவர் துதிக்கிறதுக்கு. வெள்ளை அங்கிகளை தரித்து, அவங்க எல்லாம் வெள்ளை அங்கியை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியான முன்பாகவும் நிற்க கண்டேன். பாருங்க என்னத்தை பிடிச்சிட்டு இருக்காங்கன்னா வெள்ளை அங்கியை போட்டுக்கிட்டு அவங்க குருத்தோலை கையில் இயங்கி கொண்டிருந்தாங்களாம். எங்கே? பரலோகத்தில். நம்மளும் இன்னைக்கு குருத்தோலை ஏற்றிட்டு ரவுண்ட் அடித்தோம். ஆமீன். நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். இது நம்மளுக்கு வந்த ஒரு பாக்கியம், ஒரு ஸ்லாக்கியம். யார் யார் வரலையோ நான் சொல்கிறேன் ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க. ஆமீன். ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னாக்கா வேறு நாட்டில் நம்ம பார்த்தோன்னு சொன்னாக்கா இதெல்லாம் பண்ண முடியாது. சிலுவையை தூக்கிட்டு ரோட்டுக்கு போக முடியாது. நம்மளுக்கு ஆண்டவர் இந்த பாக்கியத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கார். ஆமீன். நம்மளாம் கொடுத்து வச்சவங்க. ஆண்டவர் நாமத்தை தூக்கிட்டு இந்த தாமன் முழுவதும் போயிருக்கான். இப்போ போகும்போது நம்ம போயிருக்கோன்னு வச்சிங்களேன், ஒரு 5 பேர் பார்த்துட்டாங்க. 5 பேர் பார்த்துட்டு அவங்க இந்த இயேசுவை தூக்கிட்டு போனாங்க. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே போனாங்க, சந்தோஷமாக போனாங்க, பாடிக்கிட்டே போனாங்க. நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி சிரிக்கிறதே இல்லையே, சந்தோஷமாக இல்லையேன்னு சொல்லி அவங்க யோசிச்சுக்கிட்டே படுக்கிறாங்க. பாருங்க, அவங்க படுக்கும்போது பரிசுத்தன் கிளை செய்வார். நானே தேவன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது, அவரே வழி செய்வார். நம்ம எதுக்காக செய்கிறோம்? அவர் நாமத்துக்காக செய்கிறோம். ஸோ இது வந்து ஏன்னு சொன்னாக்கா நம்ம சொந்த ஆசைக்கு பெருமைக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் நம்ம மகிமை கொண்டு தான் நம்ம செய்கிறோம். ஆமீன். அடுத்த காரியம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னாக்கா அந்த கூட்டத்திலே அந்த அண்ணன் படிச்சிடும் போது அந்த கூட்டம்னு சொல்லி அந்த கூட்டத்தில் என்ன பண்ணாங்க? வஸ்திரங்களை போட்டாங்க, இலைகளை இது பண்ணாங்க. அந்த கூட்டத்திலே ஒரு கூட்டம் இருக்குது. யார் சொன்னாக்கா பரிசியர். யாருக்கு பரிசியர் தெரியும்? பரிசியருக்கும் இயேசுக்கும் அடிக்கடி மாட்டிக்கும். பரிசியர் வந்து ரொம்ப பரிசுத்தமாக ஆண்டவனுக்கு வந்து காட்டுவாங்க. அவங்க கட்டளையே அப்படியே கீழ்ப்படிவாங்க. ஆனால் மனசில் வந்து ரொம்ப கசப்பாக இருப்பாங்க, இருதயம் கடினமாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னு சொன்னால் இந்த கதை ஆண்டவர் கல்வியில் வந்த கதை வந்து வெறும் வந்து மாக்கில் மட்டும் இல்லை. நம்ம எதில் பார்க்கலாம் சொன்னாக்கா லூக்காவில் பார்க்கலாம். லூக்காவில் பாருங்கள், லூக்கா 19:39. நான் கொஞ்சம் வேகமாகவே போகிறேன். லூக்கா 19:39. இதே கதை லூக்கா எழுதியிருக்காரு. இந்த கதையை பாருங்க, அவர் வந்து போடுறாரு. பரிசேயர் என்ன சொன்னாங்க பாருங்க. அப்பொழுது கூட்டத்தில் உள்ள பரிசேயரிலே சிலர் அவரை நோக்கி போதகரே உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அதாவது அந்த இடத்துல வந்து சீஷர் எல்லாம் சேர்ந்து ஹோசானா, தாவீதின் குமாரனுக்கே ஹோசானான்னு சொல்லிட்டு வராங்களே. சொல்லிட்டு வரும்போது பரிசேயர் சொல்கிறாங்க, உங்கள் சீஷர்லாம் பேசாமல் இருக்க சொல்லுங்கள், ஏன் இவங்க கத்திட்டு வராங்கன்னு சொல்லும் போது அதுக்கு ஆண்டவர் சொல்லுவார், அவங்க கத்தில் விட்டால் இங்கே இருக்க கல்லாம் வந்து துதிக்க ஆரம்பிச்சிடும் சொல்லி. இந்த இடத்துல என்ன வந்து ஞாபகப்படுத்த விரும்புகிறேன்னு சொன்னாக்கா பரிசேயரோட இருதயம் கல்லாக ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, அந்த இடத்துல நீங்கள் அந்த வசனத்தை திரும்பி படிச்சுட்டே வந்தீங்கன்னா அதில் எதுனால போட்டிருக்கோன்னு சொன்னாக்கா இயேசு வந்து லாசருஸை உயிர்த்தெழுந்தார். லாசரு இறந்து போனவரை உயிராக கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்துட்டோன்னே அங்கே இருக்கிறவங்களாம் ஆண்டவர் வந்து மகிமைப்படுத்துகிறாங்க. இப்போ அதாவது நம்ம படித்த மாரி துணியை வஸ்திரத்தை போட்டு ஏலையை ஆட்டி குறித்தோலை ஆட்டிக்கொண்டு அவங்கள இயேசுவை வர வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கும் போது இங்கே பாருங்கள், நம்ம கண்ணில் பார்க்குறோம் அற்புதம். நம்ம பார்க்கும்போது நம்ம ஆண்டரை மகிமைப்படுத்துகிறோம், உண்மையா இல்லையா? ஆனால் பரிசேயரோட இருதயம் கல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி வசனத்தில் போட்டிருக்கு. நீங்கள் வந்து மார்க் 3:5 பார்க்கலாம். ஆண்டவர் கோவப்படுவார் பரிசேயரை பார்த்து. மார்க் 3:5 படிங்களேனே. இயேசு பாருங்க பரிசேயரை பார்த்து எப்படி பார்ப்பாருன்னு. அவர்களுடைய
இருதய கடனத்தின் நிமித்தம் இருதயம் கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு யாரு? இயேசு விசனப்பட்டு கோபத்துடனே கோபத்துடனே அங்க வந்து யார் வருவார்னா ஒருத்தர் வருவார். அவர் கை பிரச்சனையா இருக்கும், அந்த இதெல்லாம் தோல்லாம் உறிஞ்சி அப்படி இருக்கும். ஸோ அது ஒரு செபட் நாள், அதாவது ஓய்வு நாள். ஓய்வு நாளில் அவர் சுகப்படுத்துறது ஸ்ரீஸ்வரன் கேள்வி கேட்பாங்க, ஓய்வு நாளில் போய் சுகப்படுத்துறேன்னு சொல்லி. அந்த இடத்துல ஆண்டவர் ரொம்ப கோவப்பட்டு பரிசேயரை கோபமாக பார்ப்பாரு. ஆண்டவர் இயேசு கோவப்படுறாரு. யாரை பார்த்து கோவப்படுறானா? இந்த கல்லான இருதயம். ஹல்லேலூயா. நம்மளுக்கு யாரும் கல்லான இருதயம் இல்லை. நம்ம எப்போதும் ஆண்டவர் சோத்தரிக்கிறோங்க. ஆமீன். எல்லாரும் சொல்ல முடியுமா? ஆண்டவரே, என் இருதயம் கல் இல்லை, நான் எப்போதும் உங்களை சோத்தரிப்பேன். நீங்கள் செய்கிற அற்புதம் என் இருதயத்தில் எப்போதும் இருக்கும். நம்ம என்ன செய்யணும்னா, எப்போதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, நீங்கள் தான் இதை செய்தீங்க. ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும், ஆண்டவரே எனக்கு நீங்கள் தான் இந்த ஆசீர்வாதம் எனக்கு கொடுத்தீங்க, நம்ம எப்போதும் சொல்லணும். இது ஏனால நான் சம்பாதிச்சது, என்னோட சொத்து, நான் என்னோட பலனு அப்படி சொன்னோன்னு சொன்னாக்கா அதெல்லாம் நிலைக்காமல் போயிடும். ஆண்டவர் அது கோவப்படுவார். அதுதான் கல்லான இருதயம். ஆமீன். நம்ம 3 காரியம் பார்த்தோம், வேகமாக பார்த்தோம். என்ன பார்த்தோம்? சீஷர்கள் பார்த்தோம். 2 சீஷரும் உண்மையால கீழ்ப்படிஞ்சாங்க, இயேசு சொன்னதுக்கு அப்படியே செஞ்சாங்க. 2வது, அங்கே சுற்றி இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணாங்க? அவங்கள்ட்ட இருக்கிற விலை ஓய்ந்த வஸ்திரம் இலைகளை வர வச்சு ஆண்டரை துதித்து கொண்டாங்க, வர வச்சாங்க. நம்மளும் அப்படி இருக்கணும். 3வது, பரிசேயர் இருதயம் கடினமாக இருந்துச்சு. நம்மளுக்கு கடினமாக இருக்கக்கூடாது, நம்ம ஆண்டவரை முற்றிலுமாக நம்பணும். இப்போ சும்மா ஒரு கேள்வி கேட்குறேன் எல்லாத்துக்கும். ரெஸ்டாரண்ட்டில் நம்ம நாசி கோரிங் ஆர்டர் பண்ணிட்டோன்னே அவர் எப்படி சமைக்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியுமா? ஆனால் நம்ம ப்ரே பண்ணிட்டு சாப்பிட்றோம், உண்மையா இல்லையா? பஸ் ஓட்டுறவங்க நம்மளுக்கு தெரியுமா யாருன்னு? பஸ் ஓட்டுறவங்க நம்மளுக்கு யாருன்னு தெரியாது, நம்ம நம்பிக்கையாக ஏறிடுறோம். ஆனால் நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை நடத்துவேன்னு சொல்கிறவரை ஏன் நம்ம கஷ்டப்படுறோம்? ஏன் நம்ம கேள்விக்குறி வைக்கிறோம்? ஏன் நம்மளுக்கு சந்தேகம் வருது? இந்த கேள்வி எல்லா இருதயத்திலும் நான் போடுறப்ப நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பேசி நீங்கள் பதில் சொல்லணும். 3 காரியம் பார்த்தோம். இப்போ 4வது காரியம். இந்த காரியம் தான் கொஞ்சம் ஆழமாக நம்ம போகிறோம். அதாவது யாருன்னு சொன்னாக்கா, இந்த கதையில் ஒரு மிகப்பெரிய பாத்திரம் இருக்குது. யார் அது? ஒன்றுனா எல்லாத்தையும் பார்த்தோம். இயேசு கூட இருந்த சீஷரை பார்த்தோம், இயேசு வர வச்ச மக்களை பார்த்தோம், அங்கே இருக்க பரிசேயரை பார்த்துட்டோம். ஒன்று பார்க்கல. யார்? அந்த கழுதை. அந்த கழுதை தான் இங்கே மெயின் சாப்டரே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த கழுதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த கழுதை நான் இப்போ யார் பற்றியும் பேசல, அந்த கழுதை நானாகவே இருக்கேன். அந்த கழுதை இப்போ நான் இனி அந்த கழுதையாக நினச்சிங்க. இப்போ நீங்கள் அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு சொல்லுவார், போயிட்டு அந்த கழுதையை போயிட்டு கட்டு அவுத்துருன்னு சொல்லுவார். அந்த வசனம் 2 படிக்கினேன். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். யார்? சீஷர் ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே இருக்கிற கிராமத்துக்கு நீங்கள் போங்க. அதில் பிரவேசித்த உடனே, அதாவது அந்த கேட்டுக்குள்ளே பூந்தாவுனே மனுஷன் ஒருவரும் ஒரு காலம் ஏறாம இருந்த ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஓகேண்ணே. பாருங்க, இப்ப சீஷர் 2 பேரும் ஆண்டவர் போ சொல்லிட்டாரு. ஓகே, சீஷர் 2 பேர்த்த ஆண்டவர் போ சொல்லிட்டோன்னே 2 பேரும் போறாங்க. போயிட்டோன்னே வாசல் அன்றையிலே அந்த கிராமத்துக்குள்ளே பூந்தோடனே அங்கே பார்த்தா கழுது அங்கே கட்டிப்பட்டிருக்கு. எல்லாரும் என்ன நினச்சிங்களே, என்னை கட்டி போட்டிருக்காங்கன்னு வச்சுங்க. ஒரு தாமானுக்குள்ளே பூந்தோடனே சைடில் கட்டி போட்டாங்க. இப்போ கட்டி போட்டு வச்சிட்டோன்னே, இப்போ நான் அந்த இடத்துல இருக்கேன், என்னை கட்டி இருக்காங்க. ஒரு சிம்பிளாக ஒரு கதை சொல்லிட்டா, கதை இல்லை, எல்லோரும் யோசிக்க வைக்க. எல்லோரும் வேலை தேடி இருக்கீங்களா? வேலை தேடும் போது எல்லா இடத்துலையும் வேலை என்ன கேட்பாங்க? என்ன அனுபவம் இருக்கா உங்களுக்கு? இந்த வேலை செஞ்ச அனுபவம் இருக்கா கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? இந்த அனுபவம் இருக்கான்னு சொல்லி. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த வேலை நம்ம கிடைச்சா தானே அந்த அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த வேலை கிடைக்காம எப்படி நம்மளுக்கு அந்த வேலை அனுபவம் கிடைக்கும்? அந்த ஒரு வேலை நம்ம செய்ய போகிறோம்னு சொன்னால் நம்மளுக்கு அனுபவம் வேணும், உண்மையா இல்லையா? இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்குறேன், புதுசாக ஒரு குட்டியாக இருக்கிற கழுதைக்கு மேலே போய் உக்காந்தா அது பேசாமல் வருமா? யாரும் ஏறிடாத கழுதை, அதாவது பாய்க்க முடியாத கழுதை, அதுக்கு இன்னும் திறமை இல்லை, அதுக்கு இன்னும் வெளி உலகம் தெரியல, அதுக்கு இன்னும் எப்படி ஒரு ஆளை ஏற்றிட்டு நடக்கிறது கூட அதுக்கு தெரியாது, அதனால முடியாது. இதில்
சில பேர் வந்து வேறு மாதிரி பேசுவாங்க, அதாவது அது இன்னும் பயன்படாத கழுதை, அது ஏசுக்குன்னு ஸ்பெஷலாக இருந்து. ஓகே, உண்மைதான், ஏசுக்குன்னு ஸ்பெஷலு. ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒரு குதிரை கூடயும் ட்ரெயின் பண்ணுவாங்க, அது மேலே உட்கார வச்சு அது போகிறதுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. மனசை ஏறிட்டோம், இல்லைன்னா அது வந்து குதிச்சு ஆடி அவரை உழு வச்சு இடுப்பெலாம் உடைய வச்சிரும். அதே போல் தான் கழுதை மேலேயும் ஏறி உக்காந்திங்கன்னா சொன்னாக்கா அது பயப்படும், அது இது பண்ணும். ஸோ யாரும் ஏறிடு அதை கழுதைன்னு சொன்னாக்கா, வேறு வார்த்தை சொல்லணுன்னா அது வந்து பாய்க்க முடியாத கழுதை, ஒன்றும் அனுபவம் இல்லாத ஒரு கழுதை. அடுத்தது அந்த கழுதை பாருங்கள் எங்கே இருக்குதுன்னு சொன்னாக்கா, அந்த வசனம் அப்படியே படிக்கினேன். 3ஆம் வசனம், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால். கண்டிப்பாக அந்த ஓனர் கண்டிப்பாக கேட்பாங்க, ஏன்னா அவர் தான் கட்டி வச்சிருக்காரு. அவர் வந்து கேட்பாரு, ஏன் அவுக்குறேன்னு சொல்லி. இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஓகே, அடுத்தது, உடனே அதை அவ்விடத்திற்கு அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். 4ஆம் வசனம், வசனம் 3 போங்கண்ணே. ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். வசனம் 4 போயிருங்கண்ணே. அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில். ஓகேண்ணே, இருவழி சந்தையில் யாருனால என்னன்னு சொல்ல முடியும்? இருவழி சந்தைன்னு சொல்லும் போது ஒரு கிராஸ் ரோட், அதாவது T ஜங்ஷன் சொல்லலாம், இல்லை 2 ஜங்ஷன் சொல்லலாம். இப்போ கொஞ்ச நேரம் எல்லாரும் யோசிங்க, ஒரு கழுதையை ஒரு ரோட்டு ஓரத்தில் கட்டி வச்சுட்டாங்க, அது வந்து ஒரு ரோடு. அந்த ரோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து காடி பைக்கில் எல்லாம் வந்து இந்த மாதிரி கழுதை தான் பாய்ப்பாங்க. ஒரு கழுதையை கட்டி வச்சுட்டு அங்கே வச்சுட்டோன்னே அந்த கழுதை அங்கே உட்காந்துக்கிட்டு என்ன பார்க்கும் தெரியுமா? மித்த கழுதைங்களாம் பயன்படுறதை பார்க்கும். அவன் பாஸ், அது அந்த கழுதையோட பாஸ் வந்து ஜாமானை ஏற்றிட்டு கழுதையை கூட்டி போயிட்டுருப்பான். இந்த கழுதை என்ன யோசிச்சுட்ருக்கோம், ஐயோ எனக்கு இன்னும் யாருமே வரலையே என்னை கூட்டி போகிறதுக்கு, என்னை இங்கேயே கட்டி வச்சுருக்காங்களே, இந்த பாதை போகிறதா இந்த பாதை போகிறதான்னு சொல்லி அந்த கழுதை யோசிச்சு கொண்டிருக்கோம். இந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஒரு கதை சொல்லிட்டா, ஒரு வார்த்தை சொல்லிட்டா, நம்ம வாழ்க்கையில் நிறையா வாட்டி நம்மளும் போயிட்டு ஒரு சந்தில் போய் நின்றுவோம், ஒரு பாதையில் போய் நின்றுவோம். இது செய்யணுமா விசேஷமாக வாலிப பிள்ளைங்களுக்கு ரொம்ப இந்த கேள்வி வரும். இப்படி பண்ணலாமா, இங்கே பண்ணலாமா, டைப்பிங்கில் இருக்கலாமா, ஈப்போவுக்கு போகலாமா, இங்கே வாழலாமா, அங்கே வாழலாமா, இந்த மாதிரி கேள்வி எல்லாத்துக்கும் வரும். எல்லாருக்கும் வரும்போது நம்ம அந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? ஆண்டரை நோக்கி பார்க்கணும். ஆமீன், ஆண்டரை நோக்கி பார்க்கணும். நான் ஏன் ஆண்டரை நோக்கி பார்க்கணும் சொல்கிறேன்னு சொன்னாக்கா, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் சீஷர்கிட்ட நம்ம சொல்கிறாரு, திரும்பி 2ஆம் வசனம் படிங்கண்ணே. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறி இராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள்? ஓகேண்ணே, அவிழ்த்து கொண்டு வாருங்கள் சொல்றாங்க. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டரோட வார்த்தை என்ன தெரியுமா? நம்மள்ட்ட இருக்கிற கட்டை அவுக்கிறது தான். ஆமீன். எந்த மாதிரி கட்டாக இருந்தாலும் அது ஆண்டவர் நம்மளுக்கு அவுத்து போடுவார். எப்படிப்பட்ட கட்டாக இருந்தாலும் அவுத்து போடுவார். 2வது, நம்ம போயிட்டு ஜங்ஷனில் போய் நின்றா கூடியும், இந்த வழி எடுக்கிறதா நம்ம தெரியாமல் நின்றா கூடியும், நம்ம ஆண்டரை நோக்கி பார்க்கும் போது, ஆண்டவரே நீங்களே எனக்கு வழி காட்டுங்கன்னு சொல்லும் போது ஆண்டவரே அவர் பாதையில் நம்மளை பயன்படுத்துவார். அந்த கழுதை என்ன யோசிச்சுட்டு இருந்து எப்படி யோசிச்சுன்னு தெரில, ஆனால் அது கடைசியில் வந்து இயேசுவை சுமந்து போகிற கழுதையாக மாறிடுச்சு. இயேசுவை சுமந்து போகிற கழுதை, இயேசு தோளில் போட்டு அது தூக்கிட்டு போகுது. அது வந்து பைபிளில் போடல, அது வந்து இயேசு ஏற்றலை, இயேசுவை கவுத்து விட்டுச்சு, இயேசு அதுலேருந்து கீழே விழுந்தார், அப்படிப்பட்ட கதையே இல்லை. அது அழகாக தூக்கிட்டு போயிட்டு எங்கே போகணுமோ அழகாக கூட்டி போயிடுச்சு. ஆமீன். நம்ம ஆண்டவர் பெரியவர், அவர் ரொம்ப நல்லவர். இந்த இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை சொல்லிட்டா, நம்ம ஆண்டவர் நம்மளை எப்போதும் கைவிட மாட்டார். நம்ம எந்த இடத்துல போய் எங்கே நின்றாலும் அவர் நம்மளை கைகளை பிடிச்சி நடத்தி கொண்டு தான் போவார். நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஏஞ்சி நின்று ஒரு பாடலை பாடி ஆண்டவரை நம்ம துதிக்க போகிறோம். நம்மள்ட்ட இருக்கிற கட்டு என்ன மாதிரி கட்டாக இருந்தாலும் ஏசப்பா நம்ம கட்டை அவுப்பார். இந்த பாம் சண்டே, குறித்தோள் ஞாயிறு, இந்த நாள் நம்மளோட கட்டுகள் அவுக்கப்படுற ஒரு நாள். எப்படி அந்த கழுதையில் ஆண்டவர் வந்து கட்டப்பட்டிருந்து ஆண்டவர் அவுத்து விட்டாரோ, வர வச்சாரோ, பயன்படுத்தினாரோ, அதே போல் நம்மள்ட்ட இருக்கிற கட்டும் அவர் அவுத்து அவர் சமூகத்தில் பயன்படுற ஒரு பாத்திரமாக நம்மளை மாற்றுவார். ஹல்லேலூயா.
நன்றி செலுத்துகின்றோம் ராஜாவே. அப்பா, நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சமூகம் எங்களை மூடி மறைச்சி பாதுகாத்தக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த கழுதையை நீங்கள் பயன்படுத்தினீங்க ராஜாவே. அப்பா, பரிசேயர் இருதயம் கடினமாக இருந்தது கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே. நாங்களும் கடினமாக இல்லாதபடி ஆண்டவரே லகுவான இருதயத்தை எங்களுக்கு தாங்க ராஜாவே. அப்பா, எங்கள்கிட்ட இருக்கிற விலை உயர்ந்த நேரம், விலை உயர்ந்தது எல்லாம் சமூகத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நாங்கள் முழு மனதோடு உம்மை தேடணும், உம்மை ஆராதிக்கணும் ராஜாவே. நன்றி செலுத்துகின்றோம் ராஜாவே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே ராஜாவே. அப்பா, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. நேசரே திருப்பாதம், நேசரே திருப்பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரே திருப்பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லாமா? ஆண்டவரே, நீர் என் அடைக்கலம் ஆண்டவரே, நீர் என் அதிசயம் ஆண்டவரே. ஆராதனை அப்பா, உம்மை ஆராதிக்கின்றோம் ராஜாவே. ஆராதனை. அடைக்கலமே அடைக்கலமே அடைக்கலமே, அதிசயமே அப்பா, நீர் அதிசயமானவரே. ஆராதனை 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 ஆராதனை. வல்ல செயல்கள், வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமை பொங்குதையா. கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம் எல்லாத்தையும் மறந்து, நம்மள்ட்ட இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாத்தையும் மறந்து கொஞ்ச நேரம் ஆண்டரை பார்த்து, ஆண்டவரே வல்ல செயலை நினைக்கும் போதே இருதயம் பொங்குது ஆண்டவரே. வல்லவரே, நன்மை செய்தவரே. எவ்வளவு நன்மை நம்ம வாழ்க்கையில செய்திருக்காரு இயேசுவே. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நல்லவரே, ரப கலபுரல ரப கலரனா. வல்லவரே, ரப சரலபு கதிரலப கலல ரப. ஆராதனை இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை உயர்த்துகின்றோம் ராஜாவே. நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி, பலியான செம்மறி, பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம சிலுவையில நம்மளோட பாவத்தை எல்லாத்தையும் சுமந்து தீட்டி விட்டார், நம்மளை பரிசுத்தமாக்கிட்டாரு. அவரோட பரிசுத்த ரத்தத்தை நம்மளுக்கு கொடுத்து நம்மளை வாழ வச்சிருக்காரு. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே பரிசுத்தரே. எல்லாரும் சொல்லாமா? அப்பா, நீ பரிசுத்தர் ஆண்டவரே. படைத்தவரே, நீ படைத்தவர் ராஜாவே, எங்களை படைத்த தேவனே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. திரும்பி சொல்லாமா? பரிசுத்தர் சொல்லி,
பரிசுத்தரே ரப கலபுரன ரப சரளப கதலல அரரப கலபுரிரன கலல ரப கல ரப சபல கலப ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. எல்லாரும் அறிக்கை செய்யலாமா? ஆண்டவரே, என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரே, என்ன போராட்டம் வந்தாலும் ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை விட்டு நான் போக மாட்டேன் ஆண்டவரே, உங்களை நான் பிடிச்சு கொள்வேன் ஆண்டவரே, சபைக்கு நான் வருவேன் ஆண்டவரே, அப்பா உம்மை விட்டு விலக மாட்டேன் ஆண்டவரே, நீர் எனக்காக ரத்தம் சிந்தி ஆண்டவரே சாட்சியா வாழ்வேன் ஆண்டவரே, நான் உமக்காக சாட்சியா வாழ்வேன் ஆண்டவரே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே ரட்சகரே. இயேசு நாதா இயேசுவே எங்க ரட்சகரே உம்மை உயர்த்துகின்றோம் அப்பா. ஆராதனை ஆராதனை ரட்சகரே ரட்சகரே இயேசு நாதா ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமை பொங்குதையா. வல்ல செயல்கள் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமை பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரை நன்மை செய்த பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்க மத்தியில் ஆசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாத்தோடையும் இருதயத்தையும் சரிப்படுத்தி கொண்டு வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்க எல்லாம் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்க இருதயத்தை புதுப்பியும் ஆண்டவரே, எங்க இருதயத்தை புதுப்பியும் ஆண்டவரே. புதிய மனசனாக மாத்துங்க ஆண்டவரே, புதிய சிருஷ்டியாக மாத்துங்க ராஜாவே. நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜாவே. நல்லவரே வல்லவரே ஆராதனை 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 ஆராதனை. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனை வேலையில் ஆண்டவரே எங்களோட இடைப்பட்டக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் ராபோஜனைக்கு கடந்து செல்ல போகிறோம் ஆண்டவரே. பயபக்தியோடு நாங்கள் ராபோஜனையில் கடந்து செல்ல போகிறோம் ஆண்டவரே. உம்மை நினைவு கூர்ந்து நாங்கள் செல்ல போகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை புதுப்பியும் ஆண்டவரே, புதுப்பியும் ஆண்டவரே. பழைய பழைய சுபாவங்கள், பழைய காரியங்கள், பழைய பிரச்சனை, பழைய போராட்டங்கள் எங்கள் பின்னாலே வந்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவரே இப்பொழுதே நாங்கள் புதுப்பிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாமே உம் வசனம் என்ன கற்றுக் கொடுக்குதோ அதை போல் நாங்கள் வாழ போகிறோம் ஆண்டவரே. நாங்கள் களி கூற போகிறோம். ஏன்னா எங்களுக்குள்ளே இருப்பவர் பெரியவர், உலகத்தை ஜெயித்தவர், எங்களுக்குள்ளே இருப்பவர் உலகத்தை சிருஷ்டித்தவர், எங்களை உருவாக்கின தேவன் ஆண்டவரே. அப்பா நாங்கள் எதுக்கும் இதுக்கப்புறம் பயப்பட மாட்டோம் ஆண்டவரே. மந்திரமும் பில்லி சுனியும் எதுக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஏன்னா என் தேவன் பெரியவர் சொல்லி அப்பா நாங்கள் இப்போ ஹோலி கம்யூனியனில் கடந்து செல்றதுக்கு ஆண்டவரே புது 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 இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கின்றோம் ராஜாவே. நன்றி ராஜாவே. சோதரிக்கிறோம் கத்தாவே. நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒன்று கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 தொடங்கி 30 முடிய. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று இராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு
நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைஞ்சிருக்கிறீர்கள். ஆமென். First Corinthians chapter 11 verses 23 to 30. For I received from the Lord what I also passed on to you. The Lord Jesus, on the night he was betrayed, took bread, and when he had given thanks, he broke it and said, "This is my body, which is for you. Do this in remembrance of me." In the same way, after supper, he took the cup, saying, "This cup is the new covenant in my blood. Do this whenever you drink it in remembrance of me. For whenever you eat this bread and drink this cup, you proclaim the Lord's death until he comes. Therefore, whoever eats the bread and drinks the cup of the Lord in an unworthy manner will be guilty of sinning against the body and the blood of the Lord. A man ought to examine himself before he eats of the bread and drinks of the cup. For anyone who eats and drinks without recognizing the body of the Lord eats and drinks judgment on himself. That is why many among you are weak and sick, and a number of you have fallen asleep." Amen. கண்களை மூடி ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்மை சோத்தரிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் பெரியவர் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தேவன் ஆண்டவரே, எங்கள் சபையில் இருக்கிற மேய்ப்பர் ஆண்டவரே. அப்பா, அனுதினம் எங்களை காத்து கொண்டதுக்காக நன்றி ராஜா. இந்த வேலையில் கூட ஆண்டவரே, இந்த நற்காராதனைக்கு முன்பாக ஆண்டவரே, இந்த பந்திக்கு ஆயத்தமாக இருக்க ஆண்டவரே, ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதிங்கள் ஆண்டவரே. அப்பா, எங்கள் குற்றங்கள் குறைகள் யாவும் மன்னிங்கள் ஆண்டவரே. என்னையும் என் சபையோரம் மன்னிங்கள் ஆண்டவரே. தேவனே அப்பா, எங்கள் பாவங்களை மன்னிங்கள் ஆண்டவரே. அப்பா, உமக்கு விரோதமாக செய்த ஒவ்வொரு காரியங்களும் மன்னிங்கள் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் பெரியவர் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் இரட்சகர் ஆண்டவரே, எங்களுக்காக வந்தவர் ஆண்டவரே. அப்பா, உங்கள் ரத்தத்தை சிந்தி எங்களை காப்பாற்றினவர் ஆண்டவரே. சாபங்களை நீக்கி ஆண்டவரே, அப்பா பாவங்களை மன்னித்து ஆண்டவரே பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டீரே ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தீரே ஆண்டவரே. உங்கள் பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொண்டீரே ஆண்டவரே. பாவியாக இருந்த எங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீரே ஆண்டவரே. அப்பா, இந்த வாழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அனுதினம் ஆண்டவரே, எங்கள் கிருபையால் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, எங்களை பாதுகாத்தவர் நீங்கள் ஆண்டவரே. அப்பா, இந்த வேலையில் கூட ஆண்டவரே அப்பா எங்களை மன்னித்து ஆண்டவரே, இனியும் பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வேதத்தை படிக்கும்போது ஆண்டவரே அப்பா வேதத்தை
ஆண்டவரே அப்பா கேட்கும்போது ஆண்டவரே அப்பா ஜெபிக்கும்போது ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் பேசுகின்ற தேவன் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை எங்களை அனுப்பி எங்களை தேற்றி எங்களை பலப்படுத்தின தேவன் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே அப்பா எங்களை மன்னித்து ஆண்டவரே கர்த்தாவே இனந்தனமாக இந்த பந்திக்கு நாங்கள் வராத படிக்க ஆண்டவரே ஒரு பயபக்தியோடு ஆண்டவரே தேவன் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார், தேவன் எங்கள் சபையில் இருக்கிறார் என்பது உணர்ந்த பட்சமாக நாங்கள் வர வேண்டும் ஆண்டவரே. நீங்கள் செய்த காரியங்கள் அநேக காரியங்கள் ஆண்டவரே, இதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்காக ஆண்டவரே அப்பா தன் ஜீவனை கொடுத்தீர ஆண்டவரே, இரத்தத்தை சிந்தினீர ஆண்டவரே, அதை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. ஆணிப்பான் கரம் எங்கள் மேலே வைத்து அனுதினம் எங்களை காத்தி கொண்டீரே ஆண்டவரே, சுகத்தை கொடுத்து ஆண்டவரே அப்பா நல் வாழ்க்கையை வாழ எங்களுக்கு ஆண்டவரே நடத்தினீர் ஆண்டவரே. எந்த ஒரு சோதனை வந்தாலும் ஆண்டவரே அதை தப்பி செல்ல வழி நடத்தின தேவன் ஆண்டவரே. அப்படியாக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேலையில் கூட ஆண்டவரே கர்த்தாவே அப்பா அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஆசீர்வதிங்கள் ஆண்டவரே. அப்பா அதை நாங்கள் ஆண்டவரை குடும்பமாக புசிக்கும்போது கூட ஆண்டவரே தேவனே அப்பா எங்களுக்குள்ளார ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக, சமாதானத்தையும் சந்தோஷத்தை நீ கொடுக்கும்படியாக அப்பா, எந்த ஒரு நோய் இருந்தாலும் எங்கள் உடம்பை விட்டு போகும்படியாக, எந்த ஒரு கட்டுகள் இருந்தாலும் அந்த கட்டுகளை உடைக்கிறபடியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்கள் ரத்தத்திலையும் உங்கள் அப்பத்திலையும் ஆண்டவரே அப்பா உங்கள் சரீரத்திலும் வல்லமை உண்டு ஆண்டவரே. இப்படியாக நாங்கள் நம்பி அதை எடுக்கும்போது ஒரு அற்புதம் இந்த நாளில் நாங்கள் காணுவோம் ஆண்டவரே. அப்பா எங்களை மன்னிங்கள் 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 ஆண்டவரே. அப்பா நீங்கள் உண்மை உள்ளவர் ஆண்டவரே, உங்கள் போல நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா செய்தியை கேட்டோம் ஆண்டவரே, அது போல நடக்க எங்களுக்கு பலனை கொடுங்கள் ஆண்டவரே. அப்பா எங்கள் பலவீனத்தில் உங்கள் பரிபூர்ண பலன் தங்கும்படியாக ஆண்டவரே எங்களை நடத்துவீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி இரட்சகரே. இயேசு நாமத்தை நான் வேண்டி செவிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். செல்வம் நீங்கதான் ஏசையா. உடைந்து போன என்னை
செல்வம் நீங்கதான் ஏசையா, என் செல்லம் நீங்கதான் ஏசையா, என் செல்வம் நீங்கதான் ஏசையா, என் செல்லம் நீங்கதான் ஏசையா, என் செல்வம் நீங்கதான் நீங்கதான் ஏசையா, என் செல்வம் நீங்கதான் ஏசையா, என் செல்லம் நீங்கதான் ஏசையா, என் செல்வம் நீங்கதான் ஏசையா, என் செல்லம் நீங்கதான் ஏசையா. அப்பதை கொடுக்கும் பொழுது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் உங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் நித்திய ஜீவனுக்கென காக்க கடவுது. கிறிஸ்து உங்களுக்காக மரணம் அடைந்தார் என்று நினைவுகூருமின்றி நீங்கள் இதை வாங்கி வசித்து விசுவாசத்தினால் நிறுதியில் நன்றியதலோடு அவரை உங்களுக்கு ஊகராக ஆகாரமாக உட்கொள்வீராக. எல்லோரும் எடுத்து அக்கரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த விதத்தில் பாத்திரத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்காக கொடுத்தப்பட்ட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் தங்கள் சுயத்தையும் ஊத்மாவையும் நித்திய ஜீவனுக்கென மாக்கடவது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டது என்று நினைவு கூறும்படி இதை பாடம் பண்ணி நன்றி உள்ளவர்களாக இருப்பீராக. அப்பாத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதே விதத்தில் இரத்தத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள், உட்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் எல்லோரும். காணிக்க நேரமாக இருக்குது.
நம்ம சிறந்தது ஆண்டுக்கு படிப்போமாக. காணிக்காக ப்ரே பண்ணுறபடி சிஸ்டர் கிரேஸ் நினைக்கிறோம். எல்லோரும் காணிக்காக ப்ரே பண்ணுவோமாக. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீங்கள் நல்லவர், வல்லவரப்பா, இரக்கமுள்ள தேவனாக இருக்கீங்க. ஆண்டவரே, இந்த நாளிலேப்பா எங்களை உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த காணிக்கை நேரத்தை ஆண்டவரே உங்களை சமூகத்தில் கொண்டு வருகிறோம். ஆண்டவரப்பா, கொடுக்குற கரங்களை ஆசீர்வாதிங்க தகப்பனே. குடும்பத்தில் எண்ணெய் மாவும் குறையாத வெளிக்கு கத்தாவே நிறைவாக இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரப்பா, கொடுக்குற கரம் ஆண்டவரப்பா என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா, உமக்கு கொடுக்கும்போது ஆண்டவரப்பா உங்களுடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்த ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்தை கட்டும்போது ஆண்டவரே நீர் எங்கள் குடும்பத்தை கட்டுகிற தேவனாக இருக்கீங்க. ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உன்னதரே இன்னேசரே உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். உன்னதரே இன்னேசரே உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். முழு மனதோடு நன்றி சொல்வேன், முகமலர்ந்து நன்றி சொல்வேன். முழு மனதோடு நன்றி சொல்வேன், முகமலர்ந்து நன்றி சொல்வேன். கூப்பிட்ட நாளில் பதில் தந்தீரே, ஆத்துமாவால பலன் தந்தீரே. கூப்பிட்ட நாளில் பதில் தந்தீரே, ஆத்துமாவால பலன் தந்தீரே. உன்னதரே இன்னேசரே உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். உன்னதத்தில் நீ வாழ்ந்தாலும் நல்தோரை கண்ணோக்கி பார்க்கின்றேன். உன்னதத்தில் நீர் வாழ்ந்தாலும் நல்தோரை கண்ணோக்கி பார்க்கின்றேன். துன்பத்தின் நடுவே நடந்தாலும் துரிதமாயின்னை உயிர்ப்பிக்கின்றேன். துன்பத்தின் நடுவே நடந்தாலும் துரிதமாயின்னை உயிர்ப்பிக்கின்றேன். உன்னதரே இன்னேசரே உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன், அசைவுறாதிருப்பேன். ஜெபம் செய்வோமாக. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாள் ஆண்டவரே உம் நாமத்தை தூக்கி இந்த தாமன் முழுவதும் நாங்கள் சுற்றி கொண்டு வந்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றி நாங்கள் வீட்டுக்கு இப்போ திரும்பும் போது ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நான் உம் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் கத்தாவே. அப்பா, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரே உண்மை நாங்கள் தேடணும், உண்மை நாங்கள் ஆராதிக்கணும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை சாட்சியாக இருக்கணும் ஆண்டவரே. ஏனோ தானோ நாங்கள் வாழாதபடி ஆண்டவரே ஒரு குறிக்கோளோட நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களோட பிரச்சனை, எங்களோட போராட்டம், எங்களோட எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரே உங்கள் கரத்தில் தூக்கி கொடுக்குறோம் ஆண்டவரே.
நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. எங்களோட கரத்தை நீங்கள் பிடித்து நீங்கள் நடத்துங்க ராஜாவே. அப்பா, இந்த வாரம் நடக்கிற எல்லா ஆராதனையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை மத்தியில் நீங்கள் அசைவர்றதுக்காக ஜெபிக்கிறோம். நீர் எங்களோட பேசுகிறதுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் நாங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, அடுத்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே உயிர்த்தெழுந்த பட்டியலில் ஆண்டவரே நாங்கள் களிக்கூற கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எல்லாமும் நாம மகிமைக்கென்று நடக்க கிருபை செய்யுங்க. இயேசு நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவும் மறவாமல் இருப்போமாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலமும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.